கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 30வது நாளில் நாம் பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நேற்று தினத்தில் பரிசுத்த வஸ்திரம் என்கிற தலைப்பிலே நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பரிசுத்த வஸ்திரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் பரிசுத்த வஸ்திரம் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாக இருக்கும்படிக்கு ஆராதனை வஸ்திரத்தை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கு பலி செலுத்தும் பொழுது போடப்படுகிற பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடைகளை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டு கடாவையும் வாங்க கடவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பரிசுத்த வஸ்திரம் பலி செலுத்தும் பொழுது எப்படிப்பட்டதான பரிசுத்த வஸ்திரத்தை ஆரோன் அணிய வேண்டும், ஆரோனுடைய குமாரர்கள் அணிய வேண்டும், பலி செலுத்துகிற ஆசாரியன் எப்படிப்பட்ட பரிசுத்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்பதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். மகிமைக்கும் அலங்காரத்துக்குமான பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு பலி செலுத்தும் பொழுது எப்படிப்பட்ட பரிசுத்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டுமானால் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை அவன் தரிக்க வேண்டும். அறைக்கு சணல் நூல் சல்லடையை போட வேண்டும். சணல் நூல் இடைக்கச்சையை கட்ட வேண்டும். சணல் நூல் பாகையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு முன்பாக தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அவன் பலி செலுத்த வேண்டும். பின்பு ஜனங்களுக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு ஆசாரியன் தனக்காகவும் பலி செலுத்த வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பலி செலுத்த வேண்டும், சபைக்காக ஜனங்களுக்காகவும் அவன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. அப்போ ஒரு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவன் போக வேண்டுமானால் அவன் முதலாவது தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அவன் பலி செலுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆசாரியனுக்குரிய பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சபையாகிய ஜனங்களுக்குரிய பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசாரியனுக்குரிய பலி என்ன? ஒரு காளை, ஒரு வெள்ளாட்டு கடா. சபைக்குரிய பலி என்ன? 2 வெள்ளாட்டு கடா, ஒரு ஆட்டுக்கடா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஆசாரியனுக்காகவும் ஆசாரியனுடைய குடும்பத்திற்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ பலி செலுத்தும் பொழுது ஆசாரியர் ஸ்நானம் பண்ணி அந்த ஆடையை தரிக்க வேண்டும். ஒரு பலியை அவன் செலுத்துவதற்கு முன்பாக முதல்ல அவன் ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆடையை அவன் அணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஸ்நானம் பண்ணாமல்
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் நுழையக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா நல்லா குளிச்சுட்டு தான் சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குளிக்காம சர்ச்சுக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நல்லா கவனிக்கணும், ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய சரீரங்கள் எல்லாம் சுத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். நம் போடுகிற ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை நாளைக்கு போடுவாங்க, நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் போடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அவங்க போடுவாங்க. இப்போ ஒரு முறை போட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேர்வை தண்ணி இருக்கும். அடுத்த ஒரு 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 முறை நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதை கழட்டிட்டா திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒருவேளை அழுக்கு இல்லாமல் இருக்கலாம், அழுக்கு இல்லாதது போல தெரியலாம், ஆனால் அதில் கட்டாயம் என்ன இருக்கும், வேர்வை தண்ணி இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இங்கே ஆண்டவர் பலி செலுத்தும் போது சணல் நூல் கொண்டதான வஸ்திரத்தை ஆண்டவர் அணிய சொன்னார். சணல் நூல் கொண்டதான சட்டையை ஆண்டவர் அணிய சொன்னார். சணல் நூல் கொண்டதான பாகையை அணிய சொன்னார். சணல் நூல் கொண்டதான கச்சையை ஆண்டவராகிய தேவன் அணிய சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில நேரத்தில் நம்ம பேண்டீஸ் போடும்போதோ அல்லது ஷார்ட்ஸ் போடும்போதோ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வேர்வை தண்ணியினாலே ஒரு மாதிரி அனிசியாக மாறும். அப்போது இந்த சணல் நூல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்வை தண்ணி வராத அளவுக்கு அந்த சணல் நூல் வஸ்திரம் என்ன செய்யும், பாதுகாக்கும். இப்போ ஒருத்தர் அனலில் வேலை செய்கிறாங்க வச்சுங்க, அனலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வேர்வை தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். இப்போ பலி செலுத்துவது அப்படின்னும் போது வெறும் நம்ம பலி செலுத்துவது மாத்திரமல்ல, அதை சர்வாங்க தகனங்கள் இடும் பொழுது அக்னியில எரிக்கும் பொழுது அந்த அனல் என்ன உண்டாகும், நமக்குள்ளே பட்டு நமக்குள்ளே வேர்வை தண்ணி என்ன பண்ணும், ரொம்ப வரும். ஆனால் இந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரிச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமாக என்ன பண்ணாதுங்க, வேர்வை தண்ணி நமக்கு வராது. அப்படி வந்தாலும் அந்த சணல் நூல் வஸ்திரம் என்ன பண்ணாத, ஃபில்டர் பண்ணும், அக்செப்ட் பண்ணி அதை உள்வாங்கி கொள்ளும். அப்போ ஆண்டவர் எதற்காக இந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அக்னிக்குள்ளே போகும்பொழுது தேவனுடைய பலிப்பீடத்தில் அக்னி எரியும் பொழுது அந்த அக்னிக்கு பக்கத்தில் போகும்பொழுது ஆசாரியனுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும் என்பதற்காக தேவன் இந்த சணல் நூல் வஸ்திரத்தை ஆண்டவராகிய தேவன் தரிய சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆசாரியன் தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சபைக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவர்த்திக்கான காளையை கொண்டு வந்து அதை கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலும் நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தன் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூபத்தை போட கடவன். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசாரியன் சாகாதபடிக்கு தனக்கு பலி செலுத்தும் பொழுது, தன்னுடைய குடும்பத்துக்கு பலி செலுத்தும் பொழுது அவன் தூபத்தையும் ஏற்ற வேண்டும். பலிப்பிடத்தில் இருக்கிற அக்னியிலே அவன் தூபங்களை அவன் ஏற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கணும். நம்ம தேவ சமூகத்தில் பலி செலுத்தும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தூபம் என்கின்ற ஜெபத்தை கர்த்தருக்கு முன்பாக ஏற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசாரியன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் முதல்ல பலி செலுத்தும். ரெண்டாவது சபைக்காக பலி செலுத்தும். அப்போ நான் பரிசுத்தமாகாமல் சபையை நான் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தப்படுத்த முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
நான் என்னைத்தானே பரிசுத்தப்படுத்துகிறேன். கர்த்தர் யோவான்ல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னை தானே நான் என்ன செய்கிறேன், உன்னை என்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. யோவான் 17 நினைக்கிறேன், வாசிக்க பார்ப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். 17-19 கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் சத்தியத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை ஆல்ரெடி அவர் பரிசுத்தமான தெய்வம் தான், இருந்தாலும் நல்லா கவனிக்கணும், ஜனங்களுக்காக திரும்ப தன்னை என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு முன்பாக, நல்லா கவனிக்கணும், பலி செலுத்துவதற்கு முன்பாக ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பலி செலுத்துவதற்கு மூலம், ஏற்கனவே பரிசுத்தமான தேவன் தான், இருந்தாலும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் பலி செலுத்துவது, தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்நானம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அதுதான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆடெல்லாம் வெட்டும்போது தலையில தண்ணி ஊற்றுவாங்க. தலையில் தண்ணி ஊற்றுறோட ஆடு என்ன பண்ணுவோம், மண்டே ஆட்டும். மண்டே ஆச்சுன்னா ஆடு உத்தரவு ஓடிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு வெட்டுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஆடு என்ன பண்ணக்கூடாது, வெட்டப்படக்கூடாது. கர்த்தர் அதெல்லாம் எந்த சிஸ்டம்னா, எல்லாம் பழைய பாட்டுடைய சிஸ்டத்தில் தான் இப்போ இருக்கிற எல்லாருமே அதை என்ன பண்ணுறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே அவர் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவராகிய ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்றாரு, எல்லா நீதியும் நிறைவேற்றி எனக்கு என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யல, அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். என்னன்னா, எல்லா நீதியும் நிறைவேற்ற. அப்போ ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் அவன் பலி செலுத்துவதற்கு முன்பாக அவன் என்ன செய்யப்பட வேண்டும், ஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். ஸ்நானம் பண்ணப்பட்ட உடனே அவன் அந்த பலி செலுத்துவதற்குரியதான வஸ்திரத்தை அவன் என்ன செய்ய வேண்டும், அணிய வேண்டும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்நானம் பண்ணப்பட்ட பிறகு அவர் ஒரு அங்கி அவர் தரிச்ச. அந்த அங்கி எப்படிப்பட்ட அங்கி அப்படின்னு சொன்னா, தையல் இல்லாத அங்கி. அல்லேலூயா. முழுவதுமாக நெய்யப்பட்டதான ஒரு அங்கி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சணல் நூல் வஸ்திரத்தை ஆசாரியன் தரிக்க வேண்டும். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தையலும் இல்லாத ஒரு அங்கியை, முழுவதும் நெய்யப்பட்டதான ஒரு அங்கியை இயேசு தரித்திருந்தார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பலி செலுத்துவதற்கு முன்பாக ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும், ஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். அவன் சணல் நூல் வஸ்திரத்தை அவன் தரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பலி ஆவதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் மேல் தொடங்கி கீழ் வரை எந்த ஒரு தையலும் இல்லாத நெய்யப்பட்டதான ஒரு ஆடையை அவர் அணிந்திருந்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பலியாய் மாறுவதற்கு முன்பாக வேதத்தில் இருக்கிற எல்லா பிரமாணங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு முன்பாக தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக அவன் பலி செலுத்தின பிறகுதான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தாலும் அவர் இந்த உலகத்தினுடைய காரியங்களின்படி அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் பரிசுத்த வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, ஆசாரியன் தன் சொந்த பாவங்களுக்காக அவன் பலி செலுத்தின பின்பு அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் பலி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வாசிப்போம். எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியரை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும்
நாடோறும் பலியிட வேண்டும் என்று வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே அவர் ஒரே தரம் இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5:3 அது நிமித்தம் அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டுவது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருந்தது. அப்ப அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு நாட்களில ஆசாரியன் தனக்காகவும் பலியிட்டான், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பலியிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு பலி செலுத்துறது யார் செலுத்தணும் அப்படின்னா ஆசாரியன் செலுத்தணும். அதுவும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட, அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன் தான் பலி செலுத்தணும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வந்தான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக, அவர் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்த ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. அல்லேலூயா. அப்ப யார் பலி செலுத்தணும்? பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளை, பலி செலுத்துவதற்குரியதான ஒரு பிரதிஷ்டை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் தான் அந்த பாவ நிவர்த்தி செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 33வது வசனத்துல பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கு பிராயச்சித்தம் செய்து ஆசாரியனுக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ சபையும் பிரதிஷ்டை செய்யத்தக்கதான, பிராயச்சித்தம் செய்யத்தக்கதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் விசேஷமாக ஆசாரியர்களை ஆண்டவராக தேவன் தேர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. எல்லா ஊழியமும் ஒரு ஊழியம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனவனுக்கு ஏற்றதான, அவனவனுக்கு திறமைக்கு தக்கதாக, அவனவனுடைய அழைப்புக்கு தக்கதாக தேவன் ஊழியத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பலி செலுத்தும்படியாகவும் பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் தேவன் விசேஷமாக ஆசாரியர்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பலி செலுத்தும் பொழுது ஆசாரியன் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை அவன் என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது 34வது வசனம் 16-34. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்து உங்கள் நித்திய கட்டளையாய் இருக்க கடவுள் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு. மோசஸ் யார்கிட்ட சொல்றாருங்க? ஆரோனுக்கு சொல்றாரு. ஆரோன் மோசஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதே போல அவர்கள் செய்து முடித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எல்லாம் விசேஷமா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாம் ஆண்டவர் விசேஷமா தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
வேறு பிரித்ததிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தார். உலகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாருங்க? வேறு பிரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்தானத்துல, கர்த்தருடைய பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்திலிருந்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி கர்த்தர் உங்களை இன்னும் கொஞ்சம் வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு வருவாங்க, மற்ற எந்த கூட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே எல்லா கூட்டத்துக்கும் வரணும். உங்களை பற்றி சொல்கிறேன், ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லா கூட்டத்துக்கும், ஆமாம், எல்லா கூட்டத்துக்கும் வரவங்க ஒரு அலையில சொல்லுவோம். ஆமாம். அப்போது எல்லா கூட்டத்துக்கும் வரவங்க வேறு பிரிக்கப்பட்டதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம இருதயத்துக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் ஏற்கனவே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், வேறு பிரிக்கப்பட்டதிலிருந்து இன்னும் கொஞ்சம் நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன அலுவல்கள் இருந்தாலும், வேலைகள் இருந்தாலும், தேவனுடைய கூட்டம், சபையில் ஒரு கூட்டம் அப்படின்னும் போது நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூட்டத்துக்கு நம்மளை முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. எல்லாருமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரி என்ன பண்ணலாம், போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அந்த பலியினாலே கர்த்தர் உன்னை என்னையும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, எபிரேயர் 10:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை, ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் பூரணப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்றாருங்க, பூரணப்படுத்துறார். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமே, சத்தமா ஒரு அல்லே சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ இந்த 40 நாள் ஜெபம் எதற்காக? உங்களுக்கு உங்களை பூரணப்படுத்துறதுக்காக. ஏற்கனவே நீங்க பரிசுத்தத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க, அந்த பரிசுத்தத்துல ஒரு பூரணத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தும்படியா. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தமா இருக்கிறவங்கள ஒரு அல்லே சொல்லுவோம். முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திட்டார். சில பேருக்கு டவுட்டு, ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினாரா? அல்லேலூயா. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தான்னு சொல்கிறீங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். அல்லேலூயா. விடுதலை கொடுத்துட்டார். அப்போ விடுதலை கொடுத்ததுல, ரட்சிப்பை கொடுத்ததுல அதை நம்ம பூர்ணப்படணும். அந்த பூர்ணத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம், டிராவல் பண்ணிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரிச்சிட்டார். உனக்காக எனக்காகவும் உன்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, சர்வ லோகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு அவர் கல்வாரி சிலுவையில் மரிச்சிட்டார். இயேசுவினுடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்தார். என்னுடைய பாவத்தை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்க யார்? இப்போ சொல்லுங்க, நீங்க யாரு? வாயை திறந்து அறிக்கை செஞ்சவங்க எல்லாம் ஆகிட்டீங்க. இன்னும் வாயை திறக்காம அப்படியே உட்காந்து வரணும் ஒன்று இருக்கும். இன்னொரு முறை நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். ஆமே, வாயை திறந்து என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பரிசுத்தமாகிட்டாரு. நல்ல சத்தமா, கர்த்தர் என்ன பரிசுத்தமாகிட்டாரு. அல்லேலூயா. பரிசுத்தமாக்கனவர் உங்களை பூரணத்துக்குள்ள கொண்டு போறேன். அல்லேலூயா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்கே போய் சேரணும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது ஸ்டார்ட் ஆன வண்டி இடையில நிற்கக்கூடாது. ஸ்டார்ட் ஆன வண்டி எங்க இடையில என்ன பண்ணக்கூடாதுங்க, நிற்கக்கூடாது. அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை நோக்கி நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்த்தா என்ன வந்துடும்? தோல்வி வரும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னா, ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓட
ஆரம்பிச்சிட்டோம். ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க பக்கத்தில் எப்படி ஓடி வராங்கன்னு பார்ப்பாங்களா? ஐயோ பக்கத்தில் வரவங்க ரொம்ப ஸ்லோ வராங்க, அதனால் நம்மளும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம்னு ஸ்லோ பண்ணுவாங்களா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. ரன்னிங் ரேஸில் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே நோக்கி? பரலோகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் 4 பேர் ஊந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் 4 பேர் ஊந்தாலும் பரவாயில்ல, என் கூட வந்த பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் சேர்ந்துருக்கேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? ஆமே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லி ஆண்டவர் முத்திரை குத்தி வச்சுட்ட. அதுல இருந்து யாரும் மாற்றவே முடியாது. எத்தனை பேர் ஆமென்றது? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துடைய சகல பாவங்களையும் இயேசு சுமந்து தீர்த்துட்டார். என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். இப்ப இனி நான் பாவி அல்ல, அவருடைய பரிசுத்தத்தை எனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்தத்துக்குள்ள நான் இன்னும் ஓடுறேன். அல்லேலூயா. இப்ப நம்ம பைக்கு இல்ல கார் எதுக்குன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட. அப்போ பெட்ரோலுங்கிற அந்த பரிசுத்தத்தை கரெக்டாக நம்ம டேங்கில் ஃபுல் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறுத்துறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஓடி முடிக்கிறதும் உங்கள் கையில் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையும் ஆண்டவராகிய தேவன் விசேஷமாய் ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்துல, மத்தேயு 20:28 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு ஊழியத்தை கொள்ளல, ஊழியத்தை செய்யும்படி ஆண்டு வந்தார். அது போல நம்ம ஊழியத்தை செய்ய வந்திருக்கோம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வந்திருக்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை என்னையும் விசேஷமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன் சணல் நூல் வஸ்திரம், பரிசுத்தமான சணல் நூல் வஸ்திரத்தை அவன் தரித்துதான் அவன் பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இங்கிலீஷ்ல லெனின் காட்டன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னது லெனின் காட்டன் அப்படி சொன்னா அவங்களுடைய ட்ரெஸ். அல்லேலூயா. அதாவது லெனின் காட்டன் அப்படின்னா கைத்தறி. தமிழ்ல கைத்தறி, ஹை குவாலிட்டி ட்ரெஸ். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம சணல் நூல்னா நம்ம என்ன நினைச்சுக்கூடாது? கோடி துணி நினைச்சுக்கூடாது. நல்ல மெட்டீரியல், நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவர் நல்ல ஆங்கிலத்தில் லெனின் காட்டன், லெனின் சாக்ஸ், லெனின் ஷார்ட், லெனின் டர்பன், ஹோலி கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா. ஹோலி கார்மெண்ட்ஸ் அப்படின்னா பரிசுத்த வஸ்திரம். லெனின் டர்பன் அப்படின்னா தலைப்பாகை. டர்பன் சொன்னால் தலைப்பாகை. லெனின் ஷர்ட்ஸ் அப்படின்னா புடவை போல இருக்கிற மெட்டீரியல். லெனின் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உள்ளாடை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஆங்கிலத்தில் ஒரு 5 பாயிண்ட் போட்டுருக்கு. சரி, கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்ம விசேஷமாக ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாங்க? தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னை என்னையும் ஆண்டவர் விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு தரமான பரிசுத்தமான ஆடையை, சுத்தமான ஆடையை போட்டு தேவனை ஆராதிக்கவும் தேவனிடத்தில் பலி செலுத்தவும் ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம அதுக்குதான் ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுதே ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்தணும். அப்போ அவன் தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தினான். ஜனங்க கொண்டு ஆசாரியன் இடத்துல கொடுத்தாங்க, ஆசாரியன் பலி செலுத்தினான். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நம்ம ஆலயத்தில் பலி செலுத்தின பிறகுதான் உட்காரணும். எத்தனை பேர் ஆமென்றது?
அல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ ஆலயத்துக்குள்ள நுழையிறோமோ அப்போ பலி செலுத்தின பிறகுதான் நம்ம உட்காரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இன்னும் தேவன் நம்மை நம்முடைய ஆடையின் மூலமாக ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாசம்